தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆழ்மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் அப்புறம் நாம 2 பேருமே மாட்டிப்போம். ஐ விட்னஸ் இருக்க கூடாது. ஃபினிஷ் ஹிம். யாருக்கு போன்? எங்களுக்கு லைன் கிடைக்கவே இல்ல. இல்ல இங்க எஸ் எனக்கும் சரியா கிடைக்கல. ஒரு ஃப்ரெண்ட் கார்த்திகா வெயிட்டிங். வாங்க கிளம்பலாம். ஓகே. The subscriber cannot be reached at The subscriber cannot be reached at the moment. என்னாச்சு? மனோகர் ஃபோன் கிடைக்கல. எப்படியும் கொழும்புக்கு வருவார்ல, பாத்துக்கலாம். சாரி சார். ஆத்து கண்ணை எங்க வச்சிருக்கேன். போட்டோன்னு வச்சுக்கோ. சாரி சாரி சார். போய் தொலை.
எல்லாம் தெரியுது எனக்கு. கண்ணு தெரியுது, எல்லாமே தெரியுது எனக்கு. கண் பார்வை கிடைச்சிருச்சு. கண்ணு தெரியுது. உமாசங்கர், உமாசங்கர். யார பாடி? எனக்கு கண்ணு மறுபடியும் என் கண்ணு போச்சு. கண்ணு தெரியல. எதை நம்பி நீங்கள் ஸ்டிக்கை விட்டுட்டு வந்தீங்க? போங்க, திரும்பி போங்க, திருந்தி போங்க. எல்லாமே கண்ணுக்கு தெரியும். யார் நீ? யார் நீ? எங்க இருக்க? எங்க இருக்க? சார் சார், ஸ்டிக் இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் 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 சார், இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையன். ஆமா, கண்ணன் போயிட்டான் சார். அவனை கூட முடியுமா சார்? அவன் அப்பயே போயிட்டான் சார். யார் அந்த பையன்? சார் எங்க இருக்கான்? பாத்து சார், அவன் எப்பவும் கடத்தர் பக்கமா சுத்திட்டு இருப்பான். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நான் அவனை பார்க்கணும், பேசணும். அவங்கிட்டயா? ஆமா. சரி சார், நான் விசாரிக்கிறேன். என்ன சார் ஸ்டிக் இல்லாம வெளில வருவீங்க? வாங்க சார், வாங்க சார், காலைல பார்த்துக்கலாம் சார். வாங்க சார், நான் விசாரிக்கிறேன் சார். வாங்க சார், போகலாம் சார். காலைல விசாரிச்சு சொல்கிறேன் சார். வாங்க சார். கார்த்திகா, சந்திரன் எங்க? எங்களுக்கு முன்னாடி இங்க வரதா சொல்லிட்டு பாதியில கிளம்பிட்டாரு. இன்னும் வரலையா? இல்லையம்மா, இங்க வரலையே. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. கார்த்திகா, யாருமா இவரு? அப்பாவை ஹீலிங் மெத்தட்ல குணமாக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜாஃப்னால் அறிமுகம் பண்ணாரு. பேரு தினேஷ். தினேஷா? ஜென்னி வாங்க. கார்த்திகா, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். காலையில அந்த மியூசியம்க்கு போகணும். சரி வாங்க தினேஷ், அப்பாவை பார்க்கலாம். இவ எதுக்கு இங்க வந்தா? மெடிக்கல் சயின்ஸ் அப்பாவை கைவிட்டுருச்சு. நான் கடவுள் பின்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என் அப்பா கண் முழிக்கணும், அவ்வளவுதான்.
எனக்கு இருக்கிற அவகாசம் கொஞ்ச நேரம் தான். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஐ ஹாவ் டு செக் ஹிம் ஃபர்ஸ்ட். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என் கூட உதவியா இவங்க மட்டும் இருந்தா போதும். நான் கூப்பிடுற போது நீங்க வாங்க. சரி. கடைசியில இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேல்ல, என் மேல நம்பிக்கை இல்லாம ஏன் உதவி தேவையில்லைன்னு நீயாவே உள்ள வந்துட்ட. அப்புறம் எதுக்கு ஏன் உதவி? நீயாவே பாத்துக்க வேண்டியதானே. உன்ன மாதிரி ஏமாத்தக்காரனை நம்பி அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்துச்சே, அத சொல்லணும். நான் ஏமாத்துக்காரன் தான். நீ யாரு? நீ இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, விஷயத்துக்கு வா. அந்த வேல் பத்தின ரகசியம் வெளியில எங்கெங்கயோ இருக்கலாம். அதை அப்புறம் தேடிக்கலாம். ஆனா நிச்சயமா வீட்டுல ஏதாவது இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். வீட்டுல எதுவும் கிடையாது. அது உனக்கு தெரியாது. தலைமுறையா பல டாக்குமெண்ட்ஸை பாதுகாத்து வந்தவகிட்ட எல்லாமே திருட்டு போயிருக்காது. நிச்சயமா ஏதாவது மிச்சம் இருக்கும். இவருக்கு இது மட்டும்தான் ரூமா? இதுதான் இவரோட பர்சனல் ரூம். மாடியில ஆபீஸ் ரூம். ஆபீஸ் ரூம் எல்லாரும் வந்து போற இடம். நிச்சயமா அங்க எதுவும் இருக்காது. கண்டிப்பா இங்க ஏதாவது சேஃபா இருக்கும். அது இவருக்கே கூட தெரியாம இருக்கும். கார்த்திகா வந்து பார்த்தா மாட்டிக்குவேன். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த இது புடி. என்ன இது? நான் உனக்கு இது சொல்லி தரேன், கத்துக்கோ. ஏய், நீ என்ன பண்ற? என்ன இது? குளோரோஃபார்ம். இது என்ன பண்ணும்? அத நீயே தெரிஞ்சுக்கோ. பழகின தோஸ்துக்காக உன்னை மயங்க வச்சிருக்கேன். ஆனா அந்த கார்த்திகாவுக்கு வேற ட்ரீட்மெண்ட். சொல்லு ஜனனி. கார்த்திகா, ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே. ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? இப்பதான் கொழும்புல இருந்து மனோகர் பேசினாரு. போட்டோகிராஃபரா? ஆமா, அவர் நம்ம கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னார் தெரியுமா? ஒரு மர்டர் பத்தி. ஆமா, ஜெஃப்னா ஃபோர்ட்ல. அங்க செத்து போனது யார் தெரியுமா? யாரு? நம்ம சந்திரன். சந்திரனா? நம்ம சந்திரனா? அவரை கொன்னது யார் தெரியுமா? நம்ம கூட கார்ல வந்தானே தினேஷ்னு போய் சொல்லி, அவன்தான். அவன் பேரு லியூ. லியூவா? எதுக்காக சந்திரனை கொன்னுட்டு நம்ம கூட? ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நீ அவன்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணு. சேஃபா இரு. ஓகே, நான் வைக்கிறேன். அப்பா, அப்பா வேற உன்கிட்ட. லியோ.
அதான் எல்லாம் உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சே. போலீஸ் வர்றதுக்குள்ள நான் இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதுக்கு முன்னால உன்னை உங்க அப்பனை நிரந்தரமா படுக்க வச்சிருவேன். கதவு தர. உங்க அப்பனை நான் என்ன பண்ற பாரு.